ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புளிச்சக்கீரையை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கோங்குரா பச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு புளிச்சக்கீரை எடுத்துக்கலாம். இது நம்ம தோட்டத்தில் பறித்த புளிச்சக்கீரை. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. காலையில் தான் பறிச்சிட்டு வந்தது. பாருங்கள், இதை நல்லா பறித்து ஆஞ்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் அந்த காம்போடு நல்லா நெருக்கி பறித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப மண் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துக்கலாம். இதில் அந்தளவுக்கு மண் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு தடவை மட்டும் அலசி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா மண் இல்லாத மாதிரி நல்லா பெரட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அலசி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சது நம்ம அலசி வச்சுருக்க புளிச்சக்கீரையை இதில் போட்டுடலாம். பாருங்கள், எல்லா கீரையும் சேர்த்துட்டு அதை அப்படியே ஒன்று சேர கிளறி விட்டுடலாம். நம்ம கிளற அது நல்லா சூடுபட்டு நல்லா கீரை நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ கீரை போட்டால் எவ்வளோ சுருண்டு வந்துடுச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், கீரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெந்துகிட்டே இருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெய், அப்புறம் அந்த கீரையிலேருந்து வர தண்ணி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அப்படியே நீங்கள் லேசாக கிளறி மட்டும் கொடுங்க. அது அப்படியே வெந்து வந்துடும். உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் வெறும் கீரையாகவே ஃபஸ்ட்டு வேக வச்சுடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு 10 நாளைக்குனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு பருப்பு சாதம், ரசம் சாதம், நீங்கள் அதுக்கெலாம் துவையல் மாதிரி வச்சும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே சூடான சாதத்தில் அப்படியே நீங்கள் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. பாருங்கள், கீரை நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாறி நல்லா ஆற விட்டுறலாம். இந்த பச்சடிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வரமிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பாருங்கள், வானலில் எண்ணெய் விட்டு இதை நான் வதக்குறேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அப்படியே லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்காமல் வெறும் வரமிளகா மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. ஆனால் எனக்கு பச்சை மிளகா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா சேர்த்துட்டு வரமிளகாயை குறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க புளிச்சக்கீரையும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா கீரையும் சேர்த்துட்டு இப்போ இந்த பச்சடிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்படியே நல்ல ஒரு சுற்று பல்ஸ் மூடில் வச்சு ஒரு 2 சுற்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்க, அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லேசாக திப்பியாக தான் இருக்கும். நம்ம நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா மையெல்லாம் அரைச்சிடக்கூடாது. இது அங்கங்கே திப்பியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு 2 வரமிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு வானலில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பும் கடுகும் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் வரமிளகாயும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது அப்படியே லேசாக பொன்னிறமாக மாறட்டும். நீங்கள் கீரை வாங்கும்போது நல்லா புளிப்பான கீரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புளி சேர்க்க தேவையில்ல. இல்லை உங்களுக்கு புளிப்பு ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக புளி அந்த மசாலா வதக்குறோம் பார்த்திங்களா, நீங்கள் அப்போவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வதக்கி மிக்சர் ஜாரில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு கீரையில் இருக்க புளிப்பே கரெக்டாக இருந்ததுனால நான் புளி சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரை விழுது எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கிளறி கொடுத்துர்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாதவங்க, கன்சீவாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே புளிப்பாக சாப்பிட்ணும் போல இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.